ஒரு ஊரில் ஒரு ரமேஷ் அப்படின்ற ஒரு பையன் இருந்திருக்கான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்து ட்ரா பண்ணணும்னா ரொம்ப பிடிக்குமா. பாட டைமில் கூட ட்ரா பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, என்னடா நீ எந்த நேரமும் ட்ரா பண்ணிகிட்டே இருக்க, நீ ட்ரா பண்ணுறது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதோட நீ இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீ மற்ற பாடங்களெல்லாம் படித்த அப்படின்னா நீ வாழ்க்கையில் முன்னுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரமேஷ்க்கு அப்படி தோணிருச்சான், நம்ம இதை விட்டுறலாம், இந்த ட்ராலாம் பண்ண வேண்டாம், நம்ம மற்ற பாடங்கள் எல்லாம் கவனம் செலுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலுமே அவனுக்கு அந்த கை நிற்கிது இல்லையா, ஏன்னா அவனுக்கு அதானே பழக்கப்பட்டது. ஸோ அதனால என்ன செஞ்சுட்டே இருந்திருக்கான், அவன் ட்ரா பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அப்போ டீச்சர்ஸும் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. சில டீச்சர்ஸ் இது செய்யாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, நீ படி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சில டீச்சர்ஸ் மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ பண்ணுடா, உனக்கு என்ன வருதோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவன் வரைஞ்சதை போயிட்டு ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடந்திருக்கு. அதில் ஒரு ட்ராவாக அவன்ட்டு ட்ராவையும் வச்சுருக்காங்க. ஸோ அதை ஒருத்தர் ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு பேர் புகழ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கதை ரமேஷ் எப்படி ட்ரா பண்ணா, இல்லை அவன் வாழ்க்கையில் எப்படி அச்சீவ்மெண்ட் பண்ணா, அந்த பற்றின ஒரு கதை கிடையாது. இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, ரமேஷ் நினச்சிருந்தா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்மளை இப்படி சொல்கிறாங்க, ஸோ நம்ம நல்வழிப்படுத்த தான் ட்ரை பண்ணுறாங்க, நம்மளோட டீச்சர்ஸ் இப்படி சொல்கிறாங்க, ஸோ இதை விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அவனுக்கு நிறைய ஆப்ஷன் இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல, நமக்குமே அப்படி இருந்திருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவனுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஆனாலுமே அவன் இந்த ட்ரா பண்ணுறதை விடலை. அவன் ட்ரா பண்ணால் விடாமல் இருந்தனால தான் இன்னைக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஓவியராக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சிருக்கு. இதுலேருந்து என்ன சொல்கிறேன், நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்றீங்க அப்படின்னா மற்றவங்க அது சொல்றாங்க இது சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எக்காரணத்துக்கு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு பாதையா கூட இருக்கலாம். ஸோ என்ன நடந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கான அடையாளத்தை நீங்க தான் உருவாக்கணும், மற்றவங்க உருவாக்க மாட்டாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலுமே உங்களுக்கான ஆம்பிஷனை, உங்களுக்கு என்ன வருதோ அதை யாருக்காகவும் எப்பயும் விட்டு கொடுத்துடாதீங்க.